இதுவரைக்கும் சாட்டை துரைமுருகன் திரு விஜய் அவர்கள் குறித்து எவ்வளவோ கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு, எவ்வளவோ ஒருமையில பேசியிருக்காரு, ஆபாசமா பேசியிருக்காரு. ஆனா இப்ப சமீபத்தில் ஒரு வெளியிட்ட ஒரு வீடியோல திரு விஜய் அவர்களை ஏண்டா விஜய் நீ ஒரு பயந்தாங்கோலிடா, வாடா போடா நீ அடி முட்டாள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் தக்க பதிலடி கொடுத்துட்டு வராங்க. ஆனா அவங்களுமே மீண்டும் ஒருமையில வசைப்படுறாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய தலைவன் அவர் வாடா போடான்னு பேசுறாரு அப்படின்ற காரணத்துக்காக அவங்க வசைப்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் திரு சாட்டை துரைமுருகனை விட்ட எளிமையா நான் கேட்கிறேன், திரு சீமான் அவர்கள் மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறாரு, மிகப்பெரிய தத்துவத்தை வைக்கிறாருன்னு சொல்றீங்க. உங்களுடைய தத்துவம், கொள்கை, கோட்பாடு எல்லாமே ஒரு 4-5 வார்த்தைக்குள்ள தான் சுருங்கி இருக்கு. வாடா போடா, அந்த மகனே இந்த மகனே, நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருக்கியா, உண்மையிலே நீ மானத்தமிழச்சி மாறல பால் குடிச்சிருக்கியா, போட்டா போடு போடலன்னு செத்து போ, இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகு இல்ல. இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மே 4ஆம் தேதி பேயடி புயலடியில் கடுமையான அடி வாங்கும். மக்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. என்னைக்கு இந்த விஜயை நம்ம தொட்டமோ அன்னைக்கு தான் நமக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சாட்டை துரைமுருகன் உணர்வாரு, திரு சீமான் அவர்கள் உணர்வாரு. இனிமேல் இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னா நம்ம அரசியல்வாதி அல்ல, மனுஷனா கூட வெளியில நடமாட முடியாது, அவ்வளவு வெறுப்பை நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றத வெகு விரைவில் இந்த இரு நபர்களும் உணர்வார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்ல தோணுகிறது, ஆழ்ந்த அனுதாபங்கள்.